அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம சாக்லேட் கேக் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் கடையில் வாங்கினா எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணும். நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். பாருங்கள், டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை மெல்ட் பண்ணி நம்ம சிறப்பு மாற்ற நம்ம சேர்க்கணும். ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது. இது வாங்கிக்கோங்க. பவுல் எடுத்துக்குவோம். பட்டர் 100 கிராம் பட்டர் போடுறேன். ரெண்டையும் சேர்த்து நம்ம ஓவனில் மெல்ட் பண்ணி வச்சுக்கிடலாம். ஓவன் இல்லாதவங்க டபுள் பாயில் மெத்தடில் நம்ம செஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், மெல்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி சிறப்பு மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ மாவுலாம் நம்ம சளிச்சு வச்சுக்குவோம். 3/4 கப்பு மாவு போட்டிருக்கேன், மைதா மாவு. 1/2 கப்பு கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். பிரிஞ்ச் சால்ட்டு போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா சளிச்சுக்குவோம். நல்லா சளிச்சாச்சு. பாருங்கள், அடியில் லேசாக கட்டி சின்ன கட்டியாக இருக்குது. பாருங்கள், இதை சளிச்சுக்கணும் நல்லா. இப்படி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ முட்டையை அடிச்சுக்கணும். 3 முட்டை வச்சுருக்கேன். நல்லா விஸ்காலாம் நல்லா அடிச்சுக்குவோம். கலக்கிக்குவோம் நல்லா. அரை கப்பு சுகரை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். பவுடர் சுகரை வச்சுருக்கேன், அது போடுறேன். 1/4 கப்பு ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். வெனிலா எசன்ஸு கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நான் 15 நிமிஷம் அடிச்சுக்கிட்டே இருந்தேங்க. நல்லா கலக்கிக்கணும் முட்டையை. இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ண சாக்லேட்டை போட்டுக்கலாம். நியூ இயர் வருது.
கிறிஸ்மஸ் வருது, கேக்கு எல்லா வீட்லையும் செய்வாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாக்லேட் கேக்கு. அது பவுட்ரை வந்து முட்டை கலவையில் கொஞ்சமாக போட்டு நம்ம மெதுவாக கலக்கிக்குவோம். ரொம்ப நேரம் ஆகுது வீடியோ, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டி விட்றேன். எல்லா மாவையும் போட்டாச்சு, நல்லா பொறுமையாக கலக்கி விடுவோம். மாவு எல்லா இடத்துலையும் வரா மாதிரி நம்ம கலக்கணும். இப்போ பாருங்கள், உலர் திராட்சை இருக்குது, கொஞ்சம் போடுறேன். சாக்லேட் சிரப்பு இருக்குது, அது கொஞ்சம் ஊற்றுறேன். சாக்லேட் ஜிப்ஸம் இருக்குங்க, அது கொஞ்சம் போடுறேன். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கேக் டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு நான் வந்து ஆயில் தடவிக்கிறேன். கொஞ்சம் பட்டர் பேப்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் தடவிக்கணும். கேக் டின்னு அகலமானது இருக்குது என்கிட்ட, அதை வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ தான் கேக் எடுக்கும்போது நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ கேக்கு கலவையை அதில் ஊற்றிடலாம். இப்போ ஓவனை வந்து 10 நிமிஷம் நான் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க, ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓவனை தான் வைக்க போகிறேன். நல்லா கரெக்ட் பண்ணிக்குவோம். கட் பண்ணியாச்சு. சின்ன குச்சியால் நல்லா குத்தி எல்லா இடத்துலையும் சமமாக வர மாதிரி பார்த்துக்குவோம். ஜிப்சம் இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுறேன். சாக்லேட் ஜிப்சம் மேலே கொஞ்சம் போடுறேன். நல்லா டேப் பண்ணிக்குவோம். இப்போ ஓவனில் வந்து
180°C 30 நிமிஷம் நான் பேக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோ சூப்பராக பொங்கி வந்துருக்கு பாருங்கள். சாக்லேட் கேக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் செஞ்சு பாருங்கள். நம்மளே வீட்டில் செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நமக்கு பெருமையாகவும் இருக்கும். நமக்கு செலவும் மிச்சம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து சாக்லேட் சிரப்பு கொஞ்சம் ஊற்றுறேன். இது ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். சாக்லேட் கேக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.